வெல்கம் பேக். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம നോക്ക പോകുന്നത് തമിഴ്നാട് ചീഫ് മിനിസ്റ്റർ ജോസഫ് വിജയ് സാറിൻ്റെ ജനനായകൻ എന്ന സിനിമയിലെ വിജയ് സാറിൻ്റെ ഇൻട്രോ സീൻ, അതായത് അദ്ദേഹത്തെ കാണിക്കുന്ന സീനാണ് നോക്കാൻ പോകുന്നത്. നേരെ വീട്ടിലോട്ട് പോകാം. അതുപോലെ ആദ്യമായിട്ട് നമ്മുടെ വീഡിയോ കാണുന്നുണ്ടെങ്കിൽ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് പോവുക. രണ്ടായിരത്തി 26 சாதி பிரச்சனை காரணமாக மூன்றாவது முறையாக தேர்தலை புறக்கணித்தனர். கிளம்பி எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஜனநாயக கடமையை ஒவ்வொரு இந்தியனும் நிறைவேற்றுறது முக்கியம். சார், நாங்க ஓட்டு போட ரெடி தான். ஆனா நாங்க யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து 3 எலெக்ஷன்ல ஓட்டு போடவே இல்லை சார். அதுக்கு மீறி ஓட்டு போட்டவங்க நிலைமையை பாருங்க. ஓ, கையக்க வெட்டியோ? ஸ்கூலுக்கு போகும்போது கூட அடிப்பாங்க சார். ரொம்ப பயமா இருக்கும். கஷ்டம். பாப்பா, எனக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் ஒருத்தரோட கதையை மனசில் நினைச்சுப்பேன். உடனே பயம் போய் தைரியம் வந்துடும். அந்த தைரியத்தோட கதையை சொல்லவா? அந்த தைரியத்தோட பேர் the honorable chief minister of Tamil Nadu, C. Joseph Vijay sir. ஜெயிலா? ஓ, கௌதம் வசுதேவ் மேனன். நான் அட்மிஷன் போட்டுறவா இல்ல நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணவா? இல்ல, நான் குவார்டர்ஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டு அட்மிஷன் பிளாக்ல போங்க. ஓகே சார். அட்மிஷன் பிளாக்ல முக்கியமான கைதி யாரா இருக்காங்களா? ஆமா சார். லோகநாதன் ஒரு பிசினஸ் மேன். எதிர்கட்சியோட லோகநாதன் கேஸ் கூட உள்ள வச்சிருக்காங்க. ஓ, ஸ்டாப் தட். சார், நீங்க பொறுமையா வாங்க. அவங்க சி பிளாக் உள்ள போயிட்டாங்க. சோ அங்க தளபதி இருக்கார் சார். தளபதி. தளபதி விஜய். தம்பி, ஒரு நிமிஷம். விஜய் சார் விளையாடும் போது தூங்கிட்டு இருந்த தாத்தாவை தட்டி எழுப்பி விட்டீங்க. வந்து அவரை தூங்க வச்சுட்டு அப்புறமா போய் விளையாடுங்க. ஏய், பட்டா பண்ண போற போயிடி. சூப்பர். ஓ, ஓ, சூப்பர் இன்ட்ரோ. என்ன லுக்கு. சரியா கேட்கலன்னா இன்னொரு வாட்டி சொல்றேன். தாத்தா தூங்கணும், ஆலம்பனார் நான் உங்கள் அடிமை. ஃபர்ஸ்ட் தாத்தா சோ கயா, அப்பால தான் லோகன் பாபா மர் கயா. ஓகேவா? கூட தாத்தா, வாட்டர் பாட்டில் போட்டு எப்படி இருக்குது? விசு விசுன்னு இருக்குதா? தூங்குமா? அப்படியே ஒரு பாட்டு பாடினா சுகமா தூங்கிடுவேன். தூங்க வைக்க சொன்னா ஆட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது யாரு? யோகி பாபு வர டூப்பா? யோகி பாபு பண்ண சொல்றியா? இப்ப தூங்க வர என்னை பூ மஞ்சம் தருவாலோ, தங்கத்தேர் ஆட்டம் வருவாலோ. தூங்கிட்டாரு. வேற வேற லெவல் காமெடி. அதுவும் ஏனோ தெரியலே. இது யாரு? வேற யாரு? வேற ஆൾക്കാரு. பாட்டு பண்ணுங்க. தாத்தா தூக்கங்கிற ஓ,
ഓ வயசுல சின்ன பசங்க சொன்னா கேளுங்கடா. ദളപതി കച്ചേരി. ആ പൊളി സീൻ. தூங்க வேண்டிய எங்கெல்லாம் தூங்க வச்சிருவோம் போல. Please open the door. It's very dangerous. சார், இது வரைக்கும் 20 வாட்டி அவர் கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவரை நெருங்கணும்னா கூட வானமாற நிலமாற தாண்டணும். ആ கடம்ப காங்கேயம் பார்வையில இருந்து தப்பணும். ഓ അവർ ഗ്യാങ്ങാ. ദളപതി ഗ്യാങ്. அவர் அரெஸ்ட் ஆகி வந்த அன்னைக்கு ஜெயில் உள்ள மட்டும் இல்ல சார், வெளியவும் ഓ மொத்தமா settle ஆயிட்டாங்க. நம்ம பாதுகாப்புல தளபதி இல்ல சார், தளபதியோட பாதுகாப்புல தான் நாம இருக்கோம். ആ. അടിപൊളി സീൻ ട്ടോ. என் உயிரை காப்பாத்துறதுக்கு நன்றி சார். என்னை சுத்தி எங்க தப்பு நடந்தாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். வருவேன். சார் உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? ആ ദളപതി വെട്രി കൊണ്ടാൻ ടിവിക്ക് സൂപ്പറാണ് സീൻ ട്ടോ. തമിഴ്നാട് ചീഫ് മിനിസ്റ്റർ സി ജോസഫ് വിജയ് സാറിന്റെ സൂപ്പർ ഒരു ഇൻട്രോ സീനാണ് നമ്മൾ കണ്ടിട്ട്. ജനനായകൻ എന്ന സിനിമയിലെ കിഡിലൻ സീൻ എന്ന സൂപ്പർ ഒരു സീനാണ്. ഇതൊരു പൊളിറ്റിക്കൽ സിനിമയാണ്, എല്ലാവർക്കും അറിയാം. അതുപോലെ തന്നെ ഇൻട്രോ സീനായാലും എല്ലാത്തിലും ഒരു പൊളിറ്റിക്കൽ കലർന്നിട്ടുണ്ട്. അത് ഈ സിനിമ കണ്ടാൽ തന്നെ ഉടനീളം നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകും. ഒടുക്കം വരെ ഇതിലൊരു പൊളിറ്റിക്ക് നിർത്തിക്കൊണ്ടുള്ള അല്ലെങ്കിൽ ഒരു വിഷയമാക്കിക്കൊണ്ടുള്ള സിനിമ തന്നെയാണ് ഈ ഒരു സിനിമ, ജനനായകൻ എന്ന സിനിമ. അതുപോലെ ഭഗവാന്ത് കേസരി എന്ന സിനിമയുടെ തമിഴ് റീമേക്ക് വെർഷനാണ് ഈ ഒരു സിനിമ. ഭഗവാന്ത് കേസരി അറിയാമല്ലോ. ഭഗവാന്ത് കേസരി എല്ലാവർക്കും അറിയാമായിരിക്കും. ബാലയ്യായിരുന്നു ചിത്രത്തിലെ നായകൻ. അപ്പോൾ അദ്ദേഹത്തിൻ്റെ സിനിമയുടെ റീമേക്കാണ് ഈ സിനിമ. എന്തായാലും ജോസഫ് വിജയ് സാറിനാണ് കിഡിലൻ ഇൻട്രോ സീനായിരുന്നു. വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ട ഒന്ന് ലൈക്ക് ചെയ്യുക. അതുപോലെ ഈ സിനിമയെക്കുറിച്ചുള്ള നിങ്ങളുടെ അഭിപ്രായങ്ങൾ മറ്റൊക്കെ കമൻറ്റ് ചെയ്യാനും മറക്കരുത്. അതുപോലെ താഴെ കമൻറ്റ് ബോക്സിൻ്റെ അടുത്ത് കാണുന്ന ആ ഹൈപ്പ് ബട്ടൺ ഒന്ന് ക്ലിക്ക് ചെയ്ത് ഹൈപ്പ് ചെയ്യാനും മറക്കരുത്. കാരണം നിങ്ങൾ ഹൈപ്പ് ചെയ്യുമ്പോഴാണ് നമ്മുടെ വീഡിയോ കൂടുതൽ ആളുകളുടെ അടുത്തേക്ക് എത്തുകയുള്ളൂ, കൂടുതൽ വ്യൂസ് കയറുകയുള്ളൂ. അതുപോലെ തന്നെ ഈ സിനിമയിലെ മറ്റ് ഭാഗങ്ങളൊക്കെ നമുക്ക് ഇനി ചെയ്യാനുണ്ട്. മറക്കാതെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. തൊട്ടടുത്ത് കാണുന്ന ബെല്ലൈക്കൺ ഒന്ന് ക്ലിക്ക് ചെയ്ത് ഓളമർത്തി വെക്കാനും മറക്കരുത്. വീണ്ടും മറ്റൊരു വീഡിയോ ആയിട്ട് കാണാം. അതുപോലെ തന്നെ ഒരുപാട് വീഡിയോസ് നമ്മൾ ചെയ്തിട്ടുണ്ട്, അതൊന്നും കാണാൻ മറക്കരുത്.